வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். மறுபடியும் பழ சீசன் ஆரம்பிக்குது. இப்போது பப்பாயா மரத்தில் பப்பாயா பறிக்க போகிறோம். நிறைய பப்பாயா மரம் இருக்கும் இங்கே, எங்கே பார்த்தாலும். அதில் பழுக்கும் போது நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மரம் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு, அதனால் அதில் ஏறி எடுத்து கொடுத்தாங்க. இப்போ இது இன்னொரு மரம், நிறைய காய் இருக்குது. லைட்டாக செவக்கும் போதே எடுத்துடணும், இல்லைனா அணிலோ கிளியோ குடஞ்சி சாப்பிட்டுட்டு போயிடும். அதுங்களுக்கு தோட்டத்தில் எவ்வளோ பழம் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். பழம் செங்காயாக இருக்கும் போது சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற பப்பாயாலாம். இவ்வளோ பப்பாயா எடுத்துருக்குறாங்க. இதில் சின்ன சைஸும் இருக்குது. எது நல்லா இருக்குமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்களா, வாட்டர் ஆப்பிள் திரும்ப சீசன் ஆரம்பிச்சிருச்சு. மரம் ஃபுல்லாக காய் இருக்குது. இது ஜம்பு காயின்னு சொல்லுவாங்க இங்கே. இது நல்லாயிருக்கும், உப்பு பெப்பர் போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி காய் தான் இது, நிறைய நீர் சக்தி இருக்குது இதில். என்ன ஒன்று, அணில் கிளியெல்லாம் வச்சன்னு இந்த மரம் ஃபுல்லாக இருப்பாங்க, எந்த நேரமும் சாப்பிட்டுட்ருக்கோங்க. இது கட் பண்ணி நல்லா உப்பு பெப்பர் போட்டு சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 3 லெமன் கிடச்சிருக்குது, ஓவல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் லெமன். இப்போ இந்த மஞ்சப்பழம், முட்டைப்பழம் பறிக்கிறாங்க. எல்லோ சப்போட்டான்னு சொல்லுவாங்க. இது முட்டையில் இருக்கிற சத்து இந்த பழத்தில் இருக்குது. இது வெஜிடேரியன் முட்டைன்னு சொல்கிறாங்க. பழத்தை பாருங்கள், நிறைய இருக்குது. மரத்தில் நிறைய இருக்கும் அந்த பழம், சூப்பராக இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். இந்த முட்டை எல்லோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா சப்போட்டா விதை இப்படி தானே இருக்கும், அதே மாதிரி இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்ல பழம். இது நல்லா காய்ச்சிருக்குது. கொத்தமல்லியும் நல்லா வளர்ந்துட்டு வருது. இப்போ அவ்வளோவா மழை இல்லாததுனால நல்லா பெருசாகிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாளில் பறிக்கலாம். அடுத்தது போட்ட பீன்ஸ் எல்லாம் முளைக்கிது பார்த்திங்களா. நான் சொன்னல சீக்கிரமாக முளைக்கோன்னு, பார்த்துக்கோங்க, அங்கங்கே தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.